Now you can proudly say greens is your secret of your energy, right? Yeah, exactly. Okay. கண்டிப்பா அந்த டைம்ல பயங்கர பெயின் வரும். ஐயோ இது ஏன்டா பண்றோம் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் அதோட ரிசல்ட்ஸ் பாக்குறச்ச ஓகே இது பண்ணியே ஆகணும். 1 வீக்லயே எனக்கு பிசிக்கலி தெரிய ஆரம்பிச்சது. எல்லாமே சேஞ்சஸ், ஃபேஸ்ல இருக்க அந்த ஃபேட் எல்லாமே கம்மியாச்சு. அப்பவே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் உள்ளுக்குள்ள வந்து ஓகே ஃபைன் we are doing this. Not in the side of suggesting you. எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. All the very best. இத கண்டினியூ பண்ணுங்க. This is like very important to current generation எல்லாருக்குமே. Okay. How are you? Yeah, good. How are you doing? Yeah, I'm good. Okay. So yeah, நம்ம கூட இப்போ எத்தனை months travel பண்றீங்க மேம் நீங்க? 3 months plan எடுத்திருந்தேன். Okay. Almost 2 months. Okay. Yeah. Okay. ஸோ கிரீன்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு டெய்லி ரொட்டீன் எப்படி இருந்தது? Okay. My routine was same, like eating healthy, but அந்த குவான்டிட்டி அதெல்லாம் இல்ல. பிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமா இல்ல. பீயிங் அ டாக்டர் என்னால வந்து இல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. Okay. I didn't get time. Okay. Later இப்போ like I'm following everything. Dietitian Bhuneshwari ma'am வந்து like she's taking care of everything. எல்லாமே எனக்கு கேட்டுட்டே இருப்பாங்க சாப்பிட்டீங்களா இல்லையா. Even if I skip telling her, she'll just ask me everything. Yeah. Okay. So diet எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? டயட் சார்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கா, டயட் சார்ட் மாதிரி இருக்கா இல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? இல்ல it's comfortable for me. ஓகே கிரேட். உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்க சொல்லணும். உங்களுக்கு என்ன ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு இப்போ? லைக் இப்போ ஆல்மோஸ்ட் 5 kgs லாஸ்ட் 2 monthsல நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்க ரைட்? Yeah. ஓகே. எப்படி ஃபீல் ஆகுது? So like in the beginning எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். எனக்கு வந்து like periods issue, PCOD இருந்துச்சு. ஓகே. So easy I'll get tired. என்னால எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எல்லாமே இருந்துச்சு. லேட்டர் ஆன் இப்போ லைக் டயட்லயும் ப்ராப்பரா ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சு. வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது ரொம்ப கம்மியா இருந்தது. அவங்க வந்து கேட்டுட்டே இருப்பாங்க சாப்பிட்டீங்களா, வெஜிடபிள் கம்மியா இருக்கு, இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ தட் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெஜிடபிள் இன்டேக் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிலயும் இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்றேன். அதுக்காக டைம் ஒதுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சோ யா இட்ஸ் வெரி நைஸ் இப்போ. ஓகே. ஐ ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட் கூட. முன்னாடி சில அவுட்ஃபிட்ல பத்த மாட்டோம், ஒரு மாதிரி அண்டர் கான்ஃபிடென்டா இருக்கும். பேஷண்ட்ஸை பார்க்கும்போது கூட நம்ம பிசிக்கலி ஃபிட்டா இருந்தாதான் அவங்க கிட்டயும் நம்ம பேச முடியும். அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ லைக் இட்ஸ் வெரி குட். நைஸ். இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியரா ஃபுட் எடுக்கணும், வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், ஆல்ரெடி உங்களுக்கு பக்கா அவேர்னஸ் இருக்கும் ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன பத்திட்டு யார் உங்களுக்கு சொல்லி தரணும்ன்றதுல. பட் ஹவு இம்பார்ட்டன்ட் ஒரு நார்மல் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஒரு டயட்டீஷியன் சப்போர்ட் எடுக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் உங்ககிட்ட கேட்ட நீங்க எப்படி சொல்லுவீங்க? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல நம்மளால கண்டிப்பா ஒரு கேலரிஸ் கவுண்ட் பண்ணி நம்மளே முடிவு பண்ணி கூகுள்ல பார்த்துலாம் பண்ண முடியாது. நமக்கும் கரெக்டா தெரியாது ரைட். இப்போ ஒரு டயட்டிஷியனோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா she'll take care of everything. ஒரு பிளான் கொடுப்பாங்க, அதுல நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நமக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணி தருவாங்க. ஓகே. So it's very important actually. இந்த லைஃப் ஸ்டைலுக்கு it's very important. ஓகே. இப்போ நீங்க உங்களோட PCOD கியூர் பண்ணிட்டீங்க லாஸ்ட் 2 monthsல ப்ராப்பரான எக்சர்சைஸ் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணி how you feel about that? Yeah, like first month வந்து எனக்கு ப்ராப்பரா பீரியட்ஸ் வந்த உடனே I was very happy. மொத்த எங்க ஃபேமிலியே they were happy because எனக்கு இதுக்கு முன்னாடி I was getting periods for last continuous 2 months. ஓகே. இப்போ it's fine. லைக் எப்படி இருந்தது உங்களுக்கு PCOD இருந்த பீரியட்ஸ்ல உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் how you feel? இப்போ இருக்கிற டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? பிசிக்கலி ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் நானும். முன்னாடி எல்லாம் வந்து நான் போய் சாப்பிட்டா போய் படுத்துக்கணும்னு தோணும். கிளினிக்ல கூட லைக் ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கவே முடியாது, ரொம்ப டயர்டாவே இருப்பேன். இப்போ இட்ஸ் வெரி நைஸ். நான் நடந்துகிட்டே இருக்கேன். நான் நடக்கிறேன்னு என்ன சுத்தி இருக்கவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. நடந்துகிட்டே இருக்கியா அப்படி இருக்கு. எனக்கு டான்சிங் பிடிக்கும். இவ்வளவு நாள் ஐ வாஸ் டேக்கிங் a break. பட் இப்ப திரும்ப நான் அதுல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைனிங் பார்ட்ல எப்படி இருக்கு? வொர்க் அவுட் செஷன் பார்ட்ல எப்படி இருக்கு? லைவா ரெக்கார்டட் அட்டெண்ட் பண்றீங்க நீங்க? பிகினிங் ஒரு ஃபர்ஸ்ட் 5 to 6 days வந்து நான் லைவ் அட்டெண்ட் பண்ணல. ஜஸ்ட் இதுல அட்டெண்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் தான். அப்புறம் லைவ் ஸ்டார்ட் பண்ண 10 AM செஷன் ஜாயின் பண்ணிருந்தேன். ஓகே. நல்லா இருக்கு. நடுவுல அவங்க வந்து நமக்கு ஃபேஷியல் எக்ஸசைஸ் சொல்லியிருந்தாங்க, எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த டைம்ல பயங்கர பெயின் வரும். ஐயோ இது ஏன்டா பண்றோம் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் அதோட ரிசல்ட்ஸ் பாக்குறச்ச ஓகே இது பண்ணியே ஆகணும். பண்ணலன்னா இப்ப கூட எனக்கு இன்னைக்கு 10 o'clock அட்டெண்ட் பண்ண அந்த 5 minutes முன்னாடி வர ஐயோ போயிடணும், சீக்கிரம் போயிடும், டைம் ஆகுது, ரெடி ஆயிட்டு போயிடணும் அப்படி ஒரு இதோட ஏர்ஜோட போற மாதிரி இருக்கு. வெரி நைஸ். ஓகே.
ஸோ உங்ககிட்ட இப்போ வாட் மேக்ஸ் யூ லைக் நீங்கள் ஒரு எஸ் சொல்றதுக்கு பிஃபோர் ஜாயினிங் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு ஒரு எஸ் சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருந்தது? எனக்கு பிசிஓடி தான் மெயின் ரீசனா இருந்தது. எனக்குள்ள பிசிக்கலி பிரச்சனை இருந்துச்சு. ஓகே. அட் தி சேம் டைம் நான் இன்ஸ்டாகிராம்ல நான் நிறைய தேடிட்டு இருந்தேன். ஓகே. மாத்தி நிறைய இன்ஃப்ளூயன்சர் சொல்றேன் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அப்போ உங்களோட இது வந்து எனக்கு கிடைச்சது. ஒன் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்சர் மூலமா ஐ saw a வீடியோ. அவங்களுக்கே நல்ல ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. அப்பதான் வந்து ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் பட்ஜெட்டுமே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு டு பே. சோ அதனால எடுக்கும் போதே வில் கோ வித் 3 months பிளான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க 1 month எடுத்து பாரு, செட் ஆகுதுனால கண்டினியூ பண்ண முடியும். பட் 1 month எடுத்தேன்னா 1 month முடிஞ்சோடனே ஓகே அவள்தான் அப்படின்னு ஆயிடுவேன். ஐ வாண்டட் டு கண்டினியூ. அதனால சரி எடுப்போம் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் 1 வீக்லயே எனக்கு பிசிக்கலி தெரிய ஆரம்பிச்சது. எல்லாமே சேஞ்சஸ், ஃபேஸ்ல இருக்க அந்த ஃபேட் எல்லாமே கம்மியாச்சு. அப்பவே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் உள்ளுக்குள்ள வந்து ஓகே ஃபைன் we are doing this அப்படி ஆயிடுச்சு. ஓகே நைஸ். இப்போ உங்களோட ஒர்க் பண்ற இடத்துல உங்களோட கொலீக்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க அவங்களோட ரிசல்ட்ஸை பார்த்து எப்படி உங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க உங்களுக்கு? ஆக்சுவலி இது என்னோட ஓன் செட்டப் பண்றதுனால ஐ டோன்ட் ஹேவ் கொலீக்ஸ் அங்க. பட் என்னோட கிளைண்ட்ஸ், என்னோட பேஷண்ட்ஸ் வரவங்க வந்து என்ன பண்றீங்க டயட் எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க, நான் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி ஒரு இதுல ஜாயின் பண்ணிருக்கேன், போயிட்டு இருக்கேன், நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருக்கும், பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு 15 daysல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆகுது, ஏதோ பண்றீங்க. எப்பயுமே நான் மாஸ்க் கூட தான் இருப்பேன். பட் அந்த ஒரு சில க்ளோசர் கிளைண்ட்ஸ் வரச்சு I'll remove it, I'll talk to them. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க ஏதோ இருக்கு, சம்திங், ஏதோ சீக்ரெட், நீங்க ஏதோ பண்றீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் லைக் இது மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோல ஜாயின் பண்ணிருக்கேன், டேக்கிங் கேர் ஆஃப் மை டயட் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே. So அப்படி சொன்னாச்சு, they are very happy. Okay, now you can proudly say greens is your secret of your energy, right? Yeah, exactly. Okay. So what the difference இப்போ உங்களோட before greens and after greens? இப்போ greens not after, இப்போ currently continuous போயிட்டு இருக்கீங்க, before and after நீங்க உங்களை கேட்டா உங்களோட routines and உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? லைஃப் ஸ்டைல் இப்போ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. சோ என்னோட ஃபியான்சே வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க you have to take care of it, நீ பண்ணு. அவர் சொல்றப்ப எனக்கு இரிட்டேட் ஆகும், என்ன இப்ப வந்துட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க, வெயிட் லாஸ் பண்ண, அதை பண்ணணும். சோ அது ஒரு மாதிரி லைக் ஒரு ஃபெமினிஸ்டா யோசிக்க தோணும், இரிட்டேட் ஆகும், கோவம் ஒரு சண்டை போடும். இப்ப நான் அவருக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒர்க் அவுட் பண்றியா, எதுவுமே பண்ண பாரு, என்ன பாரு நான் பண்ண பாரு, நான் வீடியோ லைக் இஃப் ஐம் டூயிங் ஒர்க் அவுட் நான் ஒரு சின்ன கிளிப் ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்புறேன். பத்தியா நான் பண்ணிட்டேன், என்னோட ஃபுட் பாரு, என்னோட பிளேட் பாரு எவ்வளவு அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, எப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மொத்தத்துல உங்களுக்கு உங்களோட சைடு நமக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கா இருக்கா, லைக் நம்ம சைடுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி? இல்ல ஐ எம் நாட் இன் தி சைடு ஆஃப் சஜஸ்டிங் யூ. எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல் தி வெரி பெஸ்ட், இத கண்டினியூ பண்ணுங்க. திஸ் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் டு கரண்ட் ஜெனரேஷன் எல்லாருக்குமே. நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் தெரியாம இருக்காங்க. இத கண்டினியூ பண்ணுங்க, நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்க. என்ன மாதிரி அஃபெக்ட் ஆயிருந்த பீப்புள் வந்து கொஞ்சமாச்சும் அவங்க லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணட்டும். சோ ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ லைக் you are 26 right? So 26 and PCOD இருந்தது. So what you like உங்ககிட்ட கேட்கணும்னா நீங்க உங்கள மாதிரி இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ ஆடியன்ஸ் கிட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா just start it immediately. இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், எதையும் டிலே பண்ணாதீங்க. உங்க டயட்டா இருக்கட்டும், உங்க ஹெல்த்தா இருக்கட்டும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எனக்கு 2022ல இருந்தே PCOD இருந்தது. நான் மெடிகேஷன் எடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. அகைன் நான் விட்டுட்டேன், லைக் என்னோட லைஃப் ஸ்டைல ரொம்ப மோசமா அவுட் சைட் ஃபுட் அது இதுன்னு ரொம்ப போச்சு. இப்போ அதே மிஸ்டேக் தான் நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. உங்க டயட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டில ஃபோக்கஸ் பண்ணுங்க, கிரீன்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. they'll take care of everything. So thank you so much. So it's a great like உங்ககிட்ட இந்த பேசுறதுக்கும் உங்ககிட்ட டிஸ்கஷன்ல இந்த டைம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ லைக் ஏதாவது உங்களுக்கு ஆட் ஆன்ஸ் நம்ம கிட்ட சொல்லணும்னு இருக்கா? உங்களோட ஜேர்னியை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஆட் ஆனா சொல்லணும்னு இருக்கா? என்னோட ஜேர்னி வந்து லைக் பிகினிங்ல நான் ரொம்ப வந்து பயந்துட்டு தான் ஜாயின் பண்ணேன். எப்படி இருக்கும் இது மாதிரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ள வரதே டிஃப்ரெண்ட். பிகாஸ் எனக்கு யோகா பேக்ரவுண்ட், எங்க ஃபேமிலி எல்லாருமே யோகா பண்ணி வந்தவங்க. அதுல இருந்துட்டு நான் இதுல வரைச்ச ஐயோ இது மாதிரிலாம் வெயிட் தூக்க சொல்றாங்க, வெயிட் தூக்கணுமா அப்படி இருந்தேன் நான். ஒன்னொன்னும் ஈவன் த ட்ரைனர்ஸ் ஆல்சோ நம்மளால முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாச்சு, they were taking care of it. இல்ல நீங்க ரெப்ஸ் கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் லைட் வெயிட் டம்பல் எடுங்க, இதெல்லாம் சொல்றாங்க. இது மாதிரி டேக் கேர் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க.
மோஸ்டா எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க ஆன்லைன்ல ஜாயின் ஆகுறச்ச எப்படி இருக்கும், கரெக்டா பண்ணுவாங்களா இல்ல நம்ம காசை கொண்டு ஏமாந்துடுவோமா அப்படின்னு. இந்த ட்ரைனிங் செஷன்லயும் நல்லா போகுது. இந்த பக்கம் டயட்ல வரும்போது கரெக்டா தானே எனக்கு அலாரம் மாதிரி மெசேஜ் வரும், வாட்டர் குடிச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த டைம்குள்ள சாப்பிடணும். நான் லேட்டா போட்டு அமைச்சா கூட எப்ப சாப்பிட்டீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு பயந்துட்டே வந்து டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு எல்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ லைக் இது எனக்கு வந்து என்னோட லைஃப் ஸ்டைல கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணுச்சு. எனக்கு இருந்த எல்லா மைனர் இஷ்யூஸ் லைக் மேஜர் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணுச்சு. எனக்கு வந்து இப்ப பிசிக்கலி ரொம்ப ஃபிட்டா ஃபீல் பண்றேன். ஒரு அவுட்ஃபிட் போடுறச்சு எனக்கே வந்து பிசிக்கலி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் ஃபார் டேக்கிங் கேர் எல்லாத்துக்கும். நான் டயட்டிஷியன் அவங்களுக்கு ரொம்ப சொல்லணும். பிகாஸ் நான் நிறைய டிராவல் பண்ணிட்டு இருந்தப்ப கூட அவங்க என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எப்படி பண்றீங்க இது பண்ண டயட் அங்க ஃபாலோ பண்ண முடியலாலும் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுங்க அப்படி அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க. சார் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ரெண்டு பேருக்குமே, ஈவன் தி ட்ரைனர்ஸ் எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ. இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய என்கொயரி பண்ணியிருப்பீங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ்லயும் நம்ம ப்ரோக்ராம்ல என்கொயரி பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணதுக்கான ரீசன்? லைக் மற்ற ப்ரோக்ராம்ஸ் இல்லாம யூ டோன்ட் நீட் டு சே தேர் நேம்ஸ் எதுவும் சொல்லணும் இல்லை, பட் லைக் I'll not tell the names but I'll tell the reason. மத்த இடத்துல வந்து எனக்கு ஃபினான்ஷியலா ரொம்ப அதிகமா ஃபீல் ஆச்சு. ஓகே, ஒரு 3 monthsக்கே வந்து லைக் 15,000 20,000 அப்படி இருந்துச்சு. அது என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது obviously because I'm going to start it. எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து லைக் கம்மியா செலவானா கூட எப்படி இருக்கு ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு I can pay again அப்படின்றதுல தான் இருந்தேன். அது இல்லாம அங்க வந்து எப்படி இருந்துச்சுன்னா லைக் ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும், ஈவன் திஸ் லைவ் செஷன்ஸ் இருக்கும். பட் டயட்டுக்கு அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க செக் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. நான் அங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஜாயின் ஆனதுலயும் நான் கேட்டு பார்த்தேன், அவ்வளவா எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல இது. அண்ட் அந்த இன்ஃப்ளூயன்சர் நான் பார்த்தவங்க வந்து எப்பயுமே அவங்களை நான் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஒர்க் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் அவங்க பண்றதெல்லாம். ஸோ லேட்டர் ஆன் இங்க பேசினப்போ ஒன் ஆஃப் யுவர் டீம் ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்க வந்து ரொம்ப கிளீனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இப்படிதான் இருக்கும், உங்களுக்கு தனியா ஒரு அசஸ்மெண்ட் செஷன் நடக்கும், வீக்லி ஒன்ஸ் வந்து உங்க வெயிட்டை செக் பண்ணுவாங்க, எல்லாமே சொன்னாங்களா. எனக்கு அதுவே வந்து ஓகே, இதுக்காக நம்ம வெயிட்டை குறைக்கணும், இப்படியாவது இது பண்ணணுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆச்சு. அதனாலதான் இதை சூஸ் பண்ணேன். ஓகே, ஆஸ் எ கன்சியூமர் இப்போ நீங்க சொன்ன சர்வீஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்க. இப்போ நிறைய பீப்புள்ஸ் நம்ம கிட்ட டவுட்ஸா கேட்கறதா, நீங்க இப்போ எல்லாமே சொல்லுவீங்க, ஆனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எதுவும் இருக்காது. ஸோ நீங்க அதை எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி? நான் வந்து லைக் ஸ்டார்டிங்ல அவங்க சொன்னப்பே எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. நான் வந்து ரொம்ப தைரியமா தான் நான் வந்தேன். எனக்கு புரிஞ்சிருச்சு இப்படிதான் இருக்க போகுதுன்னு. சோ அவ்வளவு நல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு அசஸ் பண்ணாங்க. எல்லாமே என்னோட வெயிட்ல இருந்து எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு 15 days ஒன்ஸ் வந்து வெயிட் லைக் இன்ச் லாஸ் இருக்கா எல்லாமே செக் பண்ணாங்க. எனக்கு அப்டேட்டும் பண்ணாங்க. ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங் இப்படி இருந்துச்சு இப்ப வரை இப்படி இருக்குன்றது எல்லாமே சொன்னாங்க. நான் அதை வந்து என்னோட ஃபேமிலி குரூப் லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் எல்லாம் இருக்கிற குட்டி குரூப்ல நான் பாத்தீங்களா ஐ லாஸ் சோ மச் வெயிட், இந்த மாதிரி நான் 73ல இருந்து இப்ப 68 கிட்ட வந்துட்டேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் சீன் போட்டு சுத்திட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே லைக் நீட்டா இருந்துச்சு, அவங்க பண்ற ஒர்க் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. எனக்கும் என்னோட டைமிங்க்கு எனக்கும் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நான் நடுவில் டயட் சேஞ்ச் பண்ணி தரேன் சொன்னா அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா நம்மளோட ப்ரோக்ராமை? கண்டிப்பா நான் எங்க அம்மா அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஜாயின் பண்ண சொல்லி. Great. Anyway, thank you so much, ma'am. So thank you so much for your time. Like புவனேஸ்வரி ஏதாவது கேட்கணும்னு இருக்கா மேம் கிட்ட? क्वेश्चंस ஏதாவது இருக்கா? இல்ல லைக் அவங்க ரொம்ப டிசிப்ளினா ஃபாலோ பண்ணாங்க. அவங்க டிராவல் டைம்லயுமே வந்து அவங்களால என்ன முடியுமோ அவங்க அதை கண்டிப்பா பண்ணுவாங்க. மேஜரா வெஜிடபிள்ல ஃபோக்கஸ் பண்றது, ஃப்ரூட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றதா என்னோட மோட்டோவா இருந்தது. ஏன்னா அவங்க குவாண்டிட்டி கம்மியா தான் சாப்பிடுறாங்க. பட் வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா நமக்கு அந்த க்ளோ கேட்டீங்களா, அதுக்கான சீக்ரெட் அதுதான். நீங்க சாப்பிட்டு வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் அதுக்கான the main thing like நம்ம சர்வீசஸ் கொடுக்குறோம் ரைட். லைக் அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல ரிசல்ட் வரணும்னு ஆப்வியஸ்லி உங்க செல்லருக்கு கமிட்மெண்ட் அதுக்கு தேவைப்பட்டு நீங்க கரெக்டா கமிட்டடா இருக்கிறதுனால தான் அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிறது. அண்ட் லைக் உங்களோட கமிங் ஜேர்னிக்கு லைக் இதே மாதிரி கொண்டு போங்க. லைக் ப்ரோக்ராம் ஒன்ஸ் நீங்க முடிஞ்சா கூட லைக் அது முடிஞ்சிச்சுன்னு விட்டு போகாம உங்களோட ஜேர்னி நீங்க ஹெல்த்தியரா ஈட்டிங் ஹேபிட்ஸா இருக்கட்டும், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், நீங்க ஹெல்த்தியரா உங்களோட ஓனாவும் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, definitely. Okay, thank you so much, ma'am. Thank you. Thank you so much. Thank you. Have a great day. Thank you.